ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தனிப்பட்ட விதத்தில் ஜெபிச்சிட்டீங்களா? வேதம் வாசிச்சிட்டீங்களா? அல்லது இன்னும் படுத்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க வேற தேசத்தில் இருந்தா வேற நேரமாக இருக்கலாம். இந்த யூடியூப்ல சோசியல் மீடியா மூலமாக உங்களுக்கு தினமும் தேவனுடைய வசனத்தை கொடுக்கிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் எந்த நேரத்திலும் பார்க்கிற கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிற இந்த வானத்து மன்னாவை, தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, மக்கு நன்றி ஆண்டவரே. அந்தந்த நாளுக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தது போல ஒவ்வொரு நாளும் இப்படியாக உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் இருக்கிறாங்க? மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தை நாம நினைவு கூர்ந்தா தேவனுடைய வசனத்தின் எச்சரிப்புகள், கண்டிப்புகள், திருத்தங்கள், ஆறுதல்கள் நம் வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியுங்க. பைபிள்ல 66 புத்தகங்கள் இருக்கிறது என்று அறிவோம். எல்லாம் சேர்ந்ததுதான் பைபிள், இல்லையா? கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு. அதற்கு முன்பாக ஒரு சின்ன நிருபம் இருக்கு. அது யூதா எழுதின நிருபம். இந்த யூதா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். யாக்கோபு, யூதா என்பவர்கள் அவருடைய சகோதரர்கள் அல்லவோ? யாக்கோபின் நிருபம் எழுதின யாக்கோபு, யூதாவின் நிருபம் எழுதின யூதா இயேசு ஆண்டவருடைய சகோதரர்கள். முதலில் அவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் அவருடைய சிலுவை மரண உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த முதல் விசுவாசிகளின் கூட்டத்தில் இவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டு தேவ ஊழியத்தில் உடன்பட்டார்கள். இந்த யூதா எழுதிய நிருபம் ரொம்ப அழகான வார்த்தைகளால் அல்ல, எச்சரிப்புகளால் நிறைந்தது. இன்று இதில் ஒரு வசனத்தை மட்டும் தியானிப்போம். யூதா எழுதின நிருபம் ஒரு அதிகாரம் தான் இருக்குதுல, 11ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இங்கே மூவருடைய பெயரை பார்க்கிறோம். ஒன்று காயின், இரண்டாவது பிலேயாம், மூன்றாவது கோரா. காயின் அப்படின்னா யூதா நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர், வேதம் முழுவதும் வாசித்தவர். நீங்க பைபிள் வாசிப்பீங்களா? காயின் யாரென்று தெரியுமா? ஆபிரகாம் யாருன்னு தெரியுமா? ஏன் தெரியாதுங்க? எங்க வீட்டு எதிரிலேயே இருக்கிறார் ஒருத்தர் என்கிறார் ஒருத்தர். ஆபிரகாமின் பெயர் வைத்துக் கொண்டவங்க இல்லைங்க, பைபிள்ல இருக்கிற ஆபிரகாமை. பைபிள ஒரு ஒழுங்குல வாசிங்க. தினமும் 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம், ஆதி ஆகமத்திலிருந்து மத்தேயுவிலிருந்து நீங்க தொடங்குங்க. நல்ல ஒரு வேத ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க சந்தேகங்களுக்கு தீர்வுகள் நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மூவருடைய வழிகளை குறித்தும் நம்மை இவர் எச்சரிக்கிறார். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம். காயின் நடந்த வழியில் நடந்து. எது காயினுடைய வழி? தம்பியின் பலியை தேவன் அங்கீகரித்தார், தன்னுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை என்று கோபப்பட்டாராம். கோபத்தின் வழி. நீங்க கோபப்படுவீங்களா? மனுஷன்னா கோபப்படாம இருப்பாங்களா? சந்தோஷம், துக்கம், ஆச்சரியம், பயம், கோபம் என்பது சாதாரணமானதுதான். ஆனால் அது எல்லையை மீறினால் பாவமாகிவிடும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவத்தின் காரியம் தவிர வேற எதிலையும் கோபப்படாதீங்க. ஒருவேளை நீங்க கோபப்பட்டா உங்கள் கோபத்தை சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் வைத்துக் கொள்ளாமல் இருங்கள். இருதயத்தில் கோபத்தை வைத்துக் கொண்டால் தேவனுக்கு நம் ஜெபம் கேட்கப்படாது. காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி நேசிப்பான்?
உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டாயிருந்தால் நீ அவனோடு சமாதானப்படு, பிறகு வந்து பலி செலுத்து என்றார் ஆண்டவர். கோபத்தை காயின் மனதுக்குள்ளேயே வைத்துக் கொண்டான். ஆனாலும் ஆண்டவர் வந்து, உனக்கு கோபம் என்ன காயினே, நன்மை செய், போ. தம்பியை கேளு, என்ன பலி கொடுத்த? எனக்கு ஒரு ஆட்டை கொடுப்பா, நானும் பலி கொடுக்கிறேன்னு கேட்டிருக்கலாம்லங்க. ஆஹா, தேவன் ஏன் என்னை ஏற்கவில்லை? அவனை ஏற்றுக்கொண்டாரே, அதான் பிரச்சனை. அநேகருக்கு இன்றைக்கு இந்த பிரச்சனை தான். மற்றவங்களோடு ஒப்பிட்டுக் கொள்ளுவாங்க. தேவன் அவர்களுக்கு இதை கொடுத்தார், எனக்கு கொடுக்கலையேன்னு அவங்க மேல கோவப்படுறீங்க, அவங்க மேல பொறாமப்படுறீங்க. அந்த கோவத்தை மனதில் வைத்துக் கொண்டால் அது பகையாகிவிடும், விரோதமாகிவிடும். நாள் பார்த்து ஒரு நாள் கொன்னுட்டாங்க அவனை. அதற்குதான் கோபம். சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அது தணிய வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு கோபத்தோடு, பகையோடு, வெறுப்போடு, விரோதத்தோடு கொலை செய்கிறாங்க. எவ்வளவு மோசமான நிலைமைக்கு இறங்கி விடுகிறாங்க. அது காயினின் வழி, அது சாத்தானின் வழி, அது அழிவுக்கான வழி. கோவப்படாதீங்க. உங்கள் கோவத்தை சமாதானப்படுத்துங்க, ஒப்புரவாகுங்க. நீங்க கோவப்பட்டவங்க மேல உங்க மனசில் தேவனுடைய அமைதி இருக்கும்படி உங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்க. சிலர் காயினுடைய வழியில நடக்கிறாங்க, மற்றும் சிலர் பிலேயாமின் வழியில நடக்கிறாங்க. பிலேயாமின் வழி என்ன? பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. ராஜா அனுப்பினாரு, வந்து இஸ்ரவேல் ஜனத்தாரை நீ சபிக்க வேண்டும், உனக்கு தேவையான பொக்கிஷங்களையும் பணத்தை தருகிறேன் என்று. ஆனால் அவனுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஆனால் தேவனிடத்துக்கு சென்று, நான் போகட்டுமா, நான் போகட்டுமா, நான் சபிக்கட்டுமா என்றால், கூடாது, வேண்டாம் என்றார். 1க்கு 2 3 முறை சொன்னார். நான் போகிறேன், நான் போகிறேன் என்று ராஜா இன்னும் அநேகர் அனுப்பினார், இன்னும் நிறைய கிஃப்ட் அனுப்பினார் என்று பணத்துக்காக ஆசைப்படுகிற அந்த சுபாவம்ங்க இன்றைக்கு அதுதான்ல. பணத்துக்காக எதை வேணாலும் செய்கிறவர்கள், அருவருப்பான காரியங்களை செய்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறாங்க. பணத்துக்காக கொலை செய்கிறவங்க, பணத்துக்காக திருட்டு செய்கிறவங்க, பணத்துக்காக மனுஷங்களை ஏமாற்றுகிறவங்க தவறான வழியில் இருக்கிறாங்க, துன்மார்க்க வழியில் இருக்கிறாங்க. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை விரும்பி தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டார்கள், தங்களை அழித்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொருளாசை, பண ஆசை, நீதி நியாயங்களை விட்டுவிட்டு, ஒழுக்கத்தை விட்டுவிட்டு, தெய்வ நிர்ணயத்தை விட்டுவிட்டு, தெய்வ சித்தத்தை விட்டுவிட்டு, பணத்தால் என்ன செய்ய முடியுங்க? பணம் இருந்தா போதும்னு நினைக்கிறது புத்தீனம்ல. பிலேயாமின் வழி அதுவே. பணத்துக்காக, பெருமைக்காக, புகழுக்காக இஸ்ரவேலரை சபிக்கலாம் என்று நினைத்தான். ஆனா அதை அவனால் செய்ய முடியவில்லை. கடைசிக்கு அவனே கொல்லப்பட்டான். சிக்கல்ல வைக்குங்க பொருளாசை. அது மனுஷனை மனித தன்மையற்ற நிலைமைக்கு கொண்டு செல்லும். பணத்துக்காக ஓடுவது பிலேயாமின் வழி. பகையை தீர்ப்பதற்கு ஓடுவது காயினுடைய வழி. அடுத்தது என்னது? கோரா. யார் இந்த கோராகு? எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை தேவன் விடுவித்த போது அந்த இஸ்ரவேலரில் முக்கியமானவர்களில் ஒருவனாக இருக்கிறான். நன்றாக தான் இருந்தார் தொடக்கத்துல. ஆனா பிரயாணத்துல போக போக ஒரு நாள் மோசேயிடம் வந்து தனக்கு பின் ஒரு 200 பேரை சேர்த்து கொண்டு, மோசே, தேவன் உங்களோடு தான் பேசியிருக்கிறாரா, எங்களோடு பேசவில்லையா? நானும் உன்னை போன்றவன் என்று மோசேயின் மீது எதிர் திரும்பினார். முரட்டாட்டத்தின் வழி. அதிகாரிகளுக்கு விரோதமா எழும்புகிறவங்க, பெற்றோர் மீது முரட்டாட்டம் செய்கிறவங்க, கணவனுக்கு எதிராக திரும்புகிற மனைவிகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறாங்க. எவ்வளவு பயங்கரம்! தவறான கேஸ்களை போடுறாங்க. எங்க மருமகள் எங்க மேல கேஸ் போட்டுட்டாங்க, நாங்கள் கோர்ட்டுகளுக்கு சுற்றி கொண்டிருக்கிறோம்னு பெற்றோர் கண்ணீரோடு சொல்லும் போது எவ்வளவு வேதனைங்க அது! என்ன அது? கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொன்னா, ஞானமுள்ள ஸ்திரீயாக உன் வீட்டை கட்டிக்கொள் என்று வேதம் எச்சரித்தால், எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்களும் குறைஞ்சவங்க ஒன்றும் கிடையாது, மனைவிக்கு கொடுமை செய்கிறவங்க, மனைவியை வேதனைப்படுத்துகிறவங்க, சொத்துகளுக்காக வரதட்சணைக்காக கஷ்டப்படுத்துகிறவங்க.
தவறான உறவுகள் வைத்துக் கொண்டு கேள்வி கேட்டால் முரட்டாட்டம் செய்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கு குடும்பங்களை இடித்துக் கொள்ளுகிறாங்க. அதிகாரம் வேண்டும் என்று எவ்வளவு அநியாயம் செய்ய முற்படுகிறாங்க. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படி, பெற்றோருக்கு கீழ்ப்படி. மனைவிகளே, உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படி. மனுஷன் தேவனுக்கு எதிராக கலகம் செய்கிறான். கலகத்தின் வழி. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்து ஆளாக்கினேன். மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். என் ஜனங்களுக்கு அறிவில்லை. அவர்கள் எனக்கு விரோதமாய் கலகம் செய்கிறார்கள். தேவன் எங்கிருக்கிறார்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தங்க? தேவன் எங்க என்கிறாங்க. என்னங்க தேவன் என்ன கொடுத்தாரு, தேவன் என்ன செய்தார் என்று கலகம் செய்கிறவங்க கோராவின் வழியில் இருக்கிறாங்க. இவர்கள் முடிவை பார்த்தால் காயின் நிலையற்ற அலைகிறவனாய் திரிந்தான். பீலேயாம் அழைக்கப்பட்டவர்களாலேயே கொல்லப்பட்டான். கோராகு, அவனோடு வந்த தாத்தான் மற்றும் அநேகர், அந்த கூட்டம் எல்லாம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி பூமி தன் வாயை திறந்து உயிரோடு இருக்கும்போதே அவர்கள் பாதாளத்துக்கு, பூமிக்குள் சென்று விட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இது துன்மார்க்கனுடைய வழி, கோபத்தின் வழி, லாபத்துக்காக ஆசைப்படுகிற வழி, கலகம் செய்கிற வழி. இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட வழிகள் நமக்கு எதிரில் அநேகம் ஓப்பனாக இருக்கிறது. ஈஸியாக இருப்பது போல தோன்றும். விசாலமான வழியாக இருக்கும், ஆடம்பரமாக இருக்கும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, விசாலமான வழியிலே செல்கிறவர்கள் அநேகர். அதுல எல்லாம் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ட்ரிங்கிங் இருக்கும், குடிப்பது, குதிப்பது, இஷ்டம் போல வரைமுறை இன்றி வாழ்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று தெரிந்து கொள்றாங்க. இன்றைக்கு என்னை யாரும் கேட்கக்கூடாது, என் இஷ்டம் போல இருப்பேன், எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போவேன், எனக்கு இஷ்டமானதை நான் செய்வேன் என்று. இது பயங்கரமான கலகத்தின் வழி. தேவனுக்கு விரோதமா திரும்புகிறீங்க, உங்க பெற்றோருக்கு விரோதமா திரும்புகிறீங்க, கூட இருப்பவர்களுக்கு விரோதமா திரும்புகிறீங்க, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகிறீங்க. அது புரியலங்க. கீழ்ப்படிந்து இருக்கும்படிக்கு வேதம் நம்மை எச்சரிக்கிறது. காயினின் வழி நமக்கு வேண்டாம், பிலேயாமின் வழி நமக்கு வேண்டாம், கோராகின் வழி வேண்டவே வேண்டாம். அப்போ எந்த வழி? ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி பிதாவின் இடத்திற்கு ஒருவனும் சேர முடியாதென்று. ஏசாண்டவருடைய வழியில போகலாங்க. இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடப்போம். என்னை பின்பற்றுகிறவன் எவ்வளவேனும் இருளில் நடக்காமல் ஜீவ ஒளியில் நடப்பான் என்றார் இயேசு. அவருடைய வழி சத்திய வழி. அது அவருடைய வழி ஜீவ வழி. ஏசாண்டவருடைய வழி நம்மை பரலோகத்திற்கு சேர்க்கிற வழி. அது எங்க போவோம்? நாம எவ்வளவு பெரியவனா எப்படி வாழ்ந்தாலும் கடைசிக்கு மண்ணுக்கு தான் போகணும் பாருங்க இந்த உலகத்துல. ஆனால் ஒரு விசுவாசிக்கு, ஏசாண்டவரை நம்பினவனுக்கு முடிவு கல்லறை அல்ல. முடிவு கல்லறை கிடையவே கிடையாது. பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு பரலோகம், சாவு எனக்கு ஆதாயம். நான் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு என்று பவுல் சொன்னது போல இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்வோம், அவரை போல வாழ்வோம், அவருடைய வழிகளை பின்பற்றுவோம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். இந்த உலகத்தை பிரியும் போது அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக என்றென்றைக்கும் அவரோடு வாழ்வோம். இன்றைக்கு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. கோபமாவது, பண ஆசையாவது, கலகத்தின் சுபாவமாவது உங்களுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கா? அது வளர்ந்து உங்களை நோகடிக்கும் முன்பே, உங்களை அழிக்கும் முன்பே, உங்களை நாசனம் பண்ணும் முன்பே நீங்கள் அதை குறித்து மனஸ்தாபப்பட்டால், ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் தள்ளிவிடுகிறதில்லை என்றவர். அவருடைய கையை பிடித்துக் கொண்டு அவரோடு நடப்போம், அவருடைய சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உலகமெல்லாம் ஆண்டவரே பகையோடு, விரோதத்தோடு நிறைந்து ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டிருக்கையிலே, பண ஆசையினாலே மனிதன் ஒருவனை ஒருவர் ஏமாற்றிக்கொண்டு இந்த மூலையிலிருந்து அந்த மூலை வரைக்கும் வியாபாரங்கள் செய்து, அநியாயங்கள் செய்து, தவறான வியாபாரங்கள் செய்து
தங்கள் அழிவை தாங்களே தெரிந்து கொள்கிறார்கள் என்று அறியாமல் நஷ்டம் போகிற இந்த பயங்கரமான நாட்களில் எங்கே பார்த்தாலும் மனுஷர்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமல் கலகம் செய்வது, குடும்பங்களில் முரட்டாட்டம், பெற்றோருக்கு எதிர் திரும்புகிற பிள்ளைகள், ஒருவர் மேல் ஒருவர் எதிர் திரும்பு குடும்பங்களை அழித்துக் கொள்வதை பார்த்து கொண்டிருக்கையில் ஆண்டவரே, இந்த பயங்கரமான இந்த கலகத்தின் முரட்டாட்டத்தின் வழியில் நாங்கள் செல்லாமல், உலகத்தின் வழியில், பாவத்தின் வழியில், பொருளாசையின் வழியில் நாங்கள் செல்லாமல், எந்த கோபத்துக்கும் பொறாமைக்கும் எங்கள் இதயத்தில் இடம் கொடாமல், ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு சுத்த இருதயத்தை கொண்டு முடிய சாட்சிகளாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக, பாரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க விவரங்களை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க மற்றவங்களுக்கு கூட ஷேர் செய்து அவர்களும் தேவ வசனத்தினாலே பலப்படும்படிக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்